அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு புதையல் கிடைக்கும். அடுத்த 7 நாட்கள் 29/1/2025 முதல் நிச்சயம் இவை கிடைத்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மகரத்தில் ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனியும் சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார தொடக்கத்தில் கும்பத்தில் இருக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 28ஆம் தேதி முதல் மீன ராசியில் ராகுவுடன் இணைகிறாருங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப சௌக்கியங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை குருவும் சாதகமாகவே இருக்கிறாருங்க. வக்ரம் பெற்று 6இல் வரும் செவ்வாய் சற்று தைரியத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. அவரால் வரும் சங்கடங்களை அவரே தீர்க்கும் வலிமையும் காட்டுகிறாருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசி அந்த முயற்சிகள் பலிக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குது. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதும் நிலை கொண்டிருக்கிறாங்க. ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை தனது சுப பார்வையினால பலப்படுத்துவதும் நல்ல ஒரு யோக பலன்கள் கிடைக்கவிருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க. இது தவிர 7.5 சனியினுடைய கடைசி பகுதி பல நன்மைகளை அளிக்கும் என புராதன ஜோதிட நூல்கள் விவரித்திருக்கு. குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சியை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிலவ இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல மனதிற்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணின் வருகை மகிழ்ச்சியை தருங்க. உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால மனைவிக்கு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். அடிக்கடி காரணமில்லாத சோர்வினாலும் அசதியினாலும் ஓய்வெடுக்க நேரிடுங்க. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. திருதிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை அமைவதால பணப்பற்றாக்குறை ஏற்படாதுங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு மாறுவதால் எதிர்பாராத பண உதவியும் பணவரவும் கிடைக்க இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பேரு கிடைக்க இருக்குது. ராசியில் அமர்ந்துள்ள சூரிய பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது விசேஷ யோகத்தை குறிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல நீங்கள் பிரசித்தி பெற்ற புராதன திருத்தல தரிசனம் ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை இதுவரை காரணமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்துவதற்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது
அமைவதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருப்பம் உள்ளவர்கள் இப்போது இதற்காக முயற்சிக்கலாங்க. சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடும். ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசி அன்பர்கள் அவர்களது காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பிக்க கிரக நிலைகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய வேலை நற்பெயர் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் சனி சேர்க்கை விசேஷ யோக பலன்களை குறிப்பிடுதுங்க. உற்பத்தியை நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க. அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க. சந்தை நிலவரம் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் கலைத்துறையினருக்கு, அதாவது மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 7.5 சனி முடியும் பகுதியில் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். கீர்த்தி ஸ்தானத்தில் ராகுவும் சுபபலனை அளிக்கக்கூடிய நிலையில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயருங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதுடன் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதனால் கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருகுங்க. மேலிட தலைவர்களுக்கும் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை இருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி சம்பந்தமான கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்தும். பாடங்கள்ல மட்டுமின்றி விளையாட்டுகள், பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னிலையில் நின்று பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல உழைப்பு கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் பணிகள்ல உற்சாகம் மேலிடுங்க. இக்காலகட்டம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. மகர ராசினியர்களுக்கு, குறிப்பாக பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று வலம் வருவதால பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் நிம்மதியும் அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப பெண்மணிகளுக்கு நினைத்தவை அனைத்துமே நிறைவேறுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணமாகும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு மிக சுலபமாகவே அதிக சிரமப்படாமலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். மேலும் அவசியம் ஏற்பட்டாலுடைய வெயிலில் அலையாமல் இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மகர ராசினியர்களுக்கு இந்த கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை நவகிரக சன்னதிக்கு சென்று பிரதட்சணம் செய்து வாருங்கள். மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.